ரைட். பெர்னலியின் தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்றது லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். என்னன்னு சொன்னா, இது ஒரு குழாய் குளிர், இது ஒரு குழாய் இப்படி போகுது, திரவம் வந்து இப்படி போகுதுன்னு எடுத்துக்கொள்ளணும். இப்ப இப்படியான ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளால திரவம் போகுது, குறுக்கோட்டு பரப்பு மாறுகின்ற ஒரு குழாய். இதுல ஒரு அருவிக்கோட்டு வழியே தான் போகும்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட பாய்? பிசுக்குமையற்ற நெருக்க முடியாத பாய் ஒன்று அருவிக்கோட்டு பாய்ச்சலை நாங்க எடுக்கோம். ஒரு அருவிக்கோடு விரும்பின ஏதாவது ஒரு அருவிக்கோட்டுல அருவிக்கோட்டின் வழியே தான் உண்டம் பெர்னலியின் தத்துவத்தை யூஸ் பண்ணணும். அதுல இந்த புள்ளியில நாங்க அமுக்கத்தை எடுக்கும் P1, இந்த புள்ளியில அமுக்கத்தை எடுக்கும் P1, ரைட். இந்த புள்ளியில வேகம் திரவத்திர பாய்ச்சல் கதி V1. நான் இன்னொரு புள்ளி எடுக்கும் பிள்ளைகள், இந்த புள்ளியில அமுக்கம் P2, பாய்ச்சல் கதி V2 எடுப்போம். இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில ஒரு உயர வேறுபாடு காணப்படுது. சோ நம்ம ஏதாவது சக்தி காப்பு தத்துவம் என்று சொல்லிட்டேன். சோ கட்டாயம் ஒரு 0 எனர்ஜி லெவல் ஒன்று இருக்கணும். இவரை நாங்க 0 எனர்ஜி லெவலாக எடுத்துக்கொள்வோம். இவர் 0 எனர்ஜி லெவல். ஏன்னா எங்களுக்கு சக்தி காப்பு தத்துவம் ஒன்று நாங்க யூஸ் பண்ணணுமாக இருந்தால் கட்டாயம் 0 எனர்ஜி லெவல் வந்து தேவைப்படும். அப்ப கட்டாயம் 0 எனர்ஜி லெவல் வந்து தேவை இருக்க. இது இந்த புள்ளியானது 0 எனர்ஜி லெவல்ல இருந்து H1 உயரத்தில் இருக்கி இந்த புள்ளி, ரைட். இது 0 எனர்ஜி லெவல்ல இருந்து H2 இருக்கி. பெர்னலியின் தத்துவம் என்ன சொல்லுதுண்டா, பிசுக்குமையற்ற நெருக்க முடியாத பாய் அந்த அருவிக்கோட்டு பாய்ச்சல இயங்கும் போது அருவிக்கோடு ஒன்றின் வழியே அதுல மொத்த சக்தி மாறிலி என்னென்ன? அமுக்கம், அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி, அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி, மூணும் சேர்ந்து இப்பொழுது மாறிலியாக இருக்கும். இப்ப விடத்திட்ட என்ன சக்தி இருக்குன்னு கேட்டா, நான் சொன்னேன் இந்த புள்ளியில இருக்கிற மொத்த சக்தி எடுத்தோம்னா அமுக்கம் ஒரு சக்தியாக கருதப்படும் ஓர் அலகு கனவளவை கருதக்குள்ள. அதே நேரத்துல ரோவி ஸ்கேட் என்று சொல்றது என்ன? இயக்க சக்தி. அதே நேரத்துல ஓரலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி 0 எனர்ஜி லெவல்ல இருந்து H1 உயரத்தில் இருக்கு, H1 உயரத்தில் இருக்கு, ரைட். சமன் விடத்திருக்கிற போல மொத்த சக்தியும் இன்னொரு புள்ளியில எடுத்தோம் சொன்னா அவடத்திருக்கிற அமுக்க சக்தி, அவடத்திருக்கிற ரோ V2 ஸ்கேட் பிளஸ் ரோ GH2 நீர் அழுத்த ஓரலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி, இது மூணும் சமன். இந்த புள்ளியில இருக்கிற ஓரலகு கனவளவிற்கான மொத்த அமுக்க சக்தி, ஹாஃப் ரோ வி ஸ்கேட் இயக்க சக்தி, அழுத்த சக்தி மூணும் விடத்திருக்கிற அமுக்கம் ஹாஃப் ரோ வி ஸ்கேட் ஓரலகு கனவளவிற்கான இயக்க சக்தி, அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி, இது மூணும் சமன். சக்தி காப்பு தத்துவம் இதைத்தான் பெர்னலி சொல்றாங்க. நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அந்த பெர்னலியின் தத்துவம் வந்து இதான் பிள்ளை. அந்த தத்துவம் எழுதியிருப்போம், விடத்தலை கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஹலோ, ரைட். ஓகே.
Right. இப்ப பாருங்க என்ன சொல்லுதுண்டா, நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ஒரு குழாய் ஒன்றுக்குள்ளால திரவம் ஒன்று இயங்கும் போது எப்படி இயங்கணும்? அருவிக்கோட்டு பாய்ச்சல்ல இயங்கும் போது எப்படிப்பட்ட பாய்? நிற்க முடியாத பிசுக்கு பாய். அதுல அழகுக்கு அந்த ஒரு புள்ளியில ஏதாவது அந்த அருவிக்கோட்டுல ஏதாவது ஒரு புள்ளி எடுத்தீங்கன்னா அந்த புள்ளியில ஒரு இடத்துல அடுத்து இருக்கிற அமுக்கத்தினதும் அவடத்துல அந்த திணிவுக்கு ஒரு ஓரளவு கனவளவுக்கு இயக்க சக்தி ஒன்று இருக்கும். சோ அழகு கனவளவிற்கான இயக்க சக்தியினதும் அவடத்திட்டு அதுக்கு ஒரு அழுத்த சக்தி இருக்கும். சோ அழகு கனவளவிற்கான அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை மாறிலி என்று சொல்லப்படுது. அவ்வளவு மாறாது. அதாவது அர்த்தம் இவ்வளவு பெருமானமும் இன்னொரு புள்ளியில அதே அருவிக்கோட்டுல இன்னொரு புள்ளியில எடுத்தோம்னா அவடத்திருக்கிற அமுக்கத்தினரும் அவடத்திருக்கிற அழகு கனவளவிற்கான இயக்க சக்தியினதும் அவடத்திருக்கிற அழகு கனவளவிற்கான அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகைக்கு சமன். அழுத்த சக்தியின் வாரத்தால நாங்க ஒரு 0 எனர்ஜி லெவல்ல இருந்தா உயரங்கள் எடுக்கணும், விரும்பின 0 எனர்ஜி லெவல் எடுக்கலாம். அப்ப இது பெர்னலியின் தத்துவமாகும். இதைத்தான் பெர்னலியின் தத்துவம் சொல்றோம். ரைட், வெளியிட்டோம் நாங்க. இப்ப இதை வச்சுதான் இதுல இருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வாரீங்க. என்னன்னு சொன்னா ஒரு பெர்னலியின் தத்துவம் என்ன செல்லப்பட போகுதுன்னு சொன்னா P பிளஸ் மொத்தமாக நாங்க சொல்லணுமாக இருந்தால் half rho v squared plus rho gh சமன் மாறிலி என்று தமிழால எழுதணும் அல்லது கான்ஸ்டன்ட் இங்கிலீஷால எழுதணும். கேண்டோ சீண்டோ போடக்கூடாது. இதுல இருக்கிற ரூல்ஸ் வந்து என்னண்டா பழமையா மாறிலியே நாங்க ஒரு கே அல்லது சீண்டு போடுறோம்ல அப்படின்னு போடாம ஃபுல்லா தமிழால ஃபுல்லா மாறிலி இவ்வளவு கான்ஸ்டன்ட் சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் ஃபுல் எழுதணும் அல்லது ஃபுல்லா தமிழால மாறிலின்னு எழுதணும். சும்மா ஷோர்ட்டாக சீண்டோ கேண்டோ போட இதுல ரூல்ஸ். அது இப்படித்தான் கொடுக்கும் வந்து யாரு இவர் ரூல்ஸ். அப்ப பெர்னலியின் தத்துவத்தை சமன்பாட்டை எழுதி அதில் உள்ள குறிகளை அல்லது குறியீடுகளை அடையாளம் காண்க என்று சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப இவ்வளவை எழுதி நீங்க விளக்கத்தை கொடுக்கணுமாங்க. ரைட், ஓகே. அப்ப கீழுக்கு இதுக்கு கீழே இந்த சமன்பாட்டுக்கு கீழே இந்த வாய்ப்பாடு எழுதுங்க. ஆகவே இப்ப இந்த எழுதுனீங்க அதுக்கு கீழே இது எழுதுங்க. அப்ப சமன்பாட்டை எழுத செல்வாரு. அப்ப இங்க ஒவ்வொன்றையும் செல்லுங்க. என்னன்னு இங்கு பீண்டு சொல்றது என்ன? அமுக்கம் சும்மா போட்டா போதும். ஹாஃப் ரோவி ஸ்கேர்ட் என்ன? அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி. ரோஜிஎச் என்ன? அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி. குறியீடு ஒவ்வொரு கணியங்களும் எதை குறிக்கும் கேட்பாரு. ஒவ்வொரு எழுத்தும் எதை குறிக்கும் கேட்பாரு. அப்ப பி அமுக்கம். ஓகே. ரோங்கிறது என்ன? பாயின் அடர்த்தி. எந்த பாயில? இப்ப நிறைய பாய்கள் வரப்போகும். சில பாய்கள் இயங்கும், சில பாய்கள் ஓய்வில் இருக்கும். சோ இங்க எந்த பாயை போடணும்? இயங்குற பாயிட அடர்த்தி. ரைட். விங்கிறது பாயின்
வேகம் எல்லாத்தையும் கொடுக்கணும் ஒவ்வொன்றா. ஜி என்று சொல்றது ஈர்வையிலான ஆர்முடுகள். ஈர்வையிலான ஆர்முடுகள். எச் என்று சொல்றது உயரம் இல்லையா? இங்க கருதின புள்ளி நீங்க எடுத்த 0 எனர்ஜி லெவல்ல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு உயரம். இப்படி பெர்னலியின் தத்துவத்தை கூறி அதில் உள்ள குறிகளை அல்லது இலக்கங்களை எழுத்துக்களை அடையாளம் காணுகின்ற சொன்னா நாம இவ்வளவு வேலை செய்யணும். கனியங்களை காணுகின்ற சொன்னா இது 3 கனியங்கள் சொல்றேன். என்னென்ன கனியங்கள்? அதுல இருக்கிற ஒவ்வொரு குறியீடுகளும் எதை குறிக்குதுன்னு கேட்டா, ஒவ்வொரு குறியீடுகளும் ஒவ்வொரு எழுத்தும் எதை குறிக்குதுன்னு கேட்டா ஒவ்வொன்றை சொல்லிட்டு வரணும். இது என்னத்தை செல்லுது, இது என்னத்தை செல்லுது. அப்ப இப்படித்தான் ஃபர்ஸ்டுக்கு ஆரம்பிப்பார் பெர்னலியின் தத்துவ கேள்விகள். ரைட், சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? பி அமுக்கம், ஹாஃப் ரோவிஸ்கேட் அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி, ரோஜிஎச் அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி, ரோ பாயின் அடர்த்தி, வி பாயின் வேகம், ஜி ஈர்வையிலான ஆர்முடுகள், எச் உயரம். இவ்வளவை நீங்க கொடுக்கணும். எழுதுங்க பிள்ளைகள். இச்சமன்பாடு செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனைகள். எப்ப இந்த சமன்பாடு நாங்க யூஸ் பண்ணலாம்? இச்சமன்பாடு செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனைகள். 1. இச்சமன்பாடு செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனைகள். 1. நெருக்க முடியாத பாயி. அந்த பாய் நெருக்க முடியாத பாயியாக இருக்கணும், படிச்சிருக்கணும். 2வது பிசுக்குமையற்ற பாயி, பிசுக்குமையற்ற அல்லது பாகுமையற்ற பாயி. 3வது அருவிக்கோட்டு பாய்ச்சல். இது 3 தான் நிபந்தனை. நெருக்க முடியாத பாயி, பிசுக்குமையற்ற பாயி, அருவிக்கோட்டு பாய்ச்சல். இந்த 3லையும் நீங்க இருந்துச்சு சொன்னா இந்த சமன்பாடை நாம யூஸ் பண்ணலாம். ரைட்? அப்ப எவ்வளத்திட்ட யூஸ் பண்ணலாம்னு சொன்னா நாம சில சிச்சுவேஷன் செல்ல போறாரு. இந்த சிச்சுவேஷன் ஃபுல்லா நீங்க பெர்னலியின் தத்துவத்தை பயன்படுத்தி விளக்கு கேட்க போறார். ஒவ்வொன்றா நாம செஞ்சுட்டு போறோம். ஒவ்வொரு சிச்சுவேஷனா பார்த்துட்டு போவோம். கிட்டத்தட்ட 20 அப்ப ரோஜிஎச் இல்லைன்ற அர்த்தம் இல்ல, 2 சைட்லயும் எடுக்கக்குள்ள வெட்டுப்படும் அர்த்தம். அப்ப இப்படி எழுதலாம். அப்ப அருவிக்கோடு கிடையாக இருக்கக்குள்ள மாத்திரம் நான் இந்த ஃபார்மட் எடுத்தா, இப்ப சொல்லுங்க, பி சமன் ஒரு கான்ஸ்டன்ட்ல இருந்து half rho v square நான் கழிக்க போறேன். half rho v square கழிக்க, கான்ஸ்டன்ட்ல இருந்து எழுவாய் மாற்றம் செய்யறது rho v square. இது கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர், ஃபிக்ஸட் நம்பர் என்று சொல்லப்படுது.
இப்ப சொல்லுங்க, வேகம் கூட கூட அமுக்கம் என்ன செய்யும்? நேர்மாறு விதம் செல்ல வேகம் கூட கூட அமுக்கம் என்ன செய்யும்? வேகம் கூட 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 கழிப்படுறது கூடும். ஒரு நம்பர்ல இருந்து கழிப்படுறது கூடினா கழிச்சு வர நம்பர் என்ன செய்யும்? விட குறையும் இல்லையா? ஒரு பிக்சட் நம்பர் எடுக்கணும். அந்த பிக்சட் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 எடுக்க. இந்த கன்ஸ்டன்ட்ங்கிறது 10 உதாரணத்துக்கு எடுத்துட்டா ஆரம்பத்துல இவர் 2, அப்ப இப்ப விட 8. 10 தான் கன்ஸ்டன்ட் 10ஆகவே இருக்கக்குள்ள இப்ப 3 இவர் கூடும் போது அப்ப 3ஆ மாறினா கழிச்சு வார விட இல்லை. இப்ப இவர் 4ஆக இருந்த 6, இவர் 5ஆக இருந்த 5. கழிப்படுறது கூட கூட கழிச்சு வார விட குறைஞ்சிட்டு போறத பாருங்க. சோ இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா அருவிக்கோடு கிடையாக இருக்கிற அல்லது குழாய் கிடைக்குழாய் ஒன்றுல கிடைக்குழாய்கள்ல நிலைக்கு இந்த மாறுகின்ற உயரம் மாறுகின்ற கேஸுக்கு இல்ல கிடையாக இருந்தால் மாத்திரம் நாங்க என்ன செல்லம் சொன்னா வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கம் குறையும். நேர்விகித சமன் என்று சொல்லலாம். பட் அமுக்கம் கூடின இடத்துல பாய்ச்சல் கதி குறைவாக இருக்கும் திரவத்துல. ரைட்? இதுல இருந்து நாங்க எடுக்கிற முடிவு தான். நீங்க எழுதி கொள்ளலாம். இதை எழுதி போட்டு ஆகவே இந்த முடிவுக்கு வந்து சோ இவர் எழுதுங்க. இதுல இருந்து நீங்க இந்த முடிவுக்கு வரலாமா வரே இல்லாதா? அதுல இருந்து இந்த முடிவுக்கு வரலாமா வரே இல்லாதா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? P சமன் constant minus half rho. இது ஒரு constant மாறி ஒரு நம்பர். அதுல இருந்து half rho விஸ்கேட்ட கழிக்குங்க. இந்த நம்பர் சரியா? ரைட்? அதனால 2 புள்ளிக்கு எடுக்கிறேன். இந்த புள்ளியில அந்த நம்பரும் இந்த புள்ளியில அந்த நம்பரும் சமன் அறிக்கிறதால 2ஐ சமப்படுத்தி விடுறோம். சொல்லுங்க பிள்ளைங்க. ஆகவே நீங்க சொல்லுங்க. ஆகவே பாயின் பாய்ச்சல் கதி அதிகரிக்க தரப்பட்ட புள்ளியில் அமுக்கம் குறைவடையும். பாய்ச்சல் கதி அதிகரிக்க தரப்பட்ட புள்ளிங்கிறத வட்டி போட்டு பாய்ச்சல் கதி அதிகரிக்க அமுக்கம் குறைவடையும். அமுக்கம் குறைவடையும். அமுக்கம் குறைவடையும். சொல்லுங்க பிள்ளைகள். P1 பெருசா P2 பெருசா? P1 பெருசா P2 பெருசா? எப்பொழுதும் வேகம் எதால தீர்மானிக்கப்படும்ங்கிறது தெரியும் நல்லா.
எப்பொழுதும் வேகம் வந்து குழாயிட குறுக்கோட்டு பரப்பான. குழாயிட குறுக்கோட்டு பரப்பு கூடின இடத்துல வேகம் கூட, குழாயிட குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்ச இடத்துல குழாயிட குறுக்கோட்டு பரப்பு கூடின இடத்துல வேகம் குறைய, குழாயிட குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்ச இடத்துல வேகம் கூட. எப்பொழுதும் வேகத்தை எது தீர்மானிக்கும்? குழாயிட குறுக்கோட்டு பரப்பு. நல்ல வளைக்கணும். இந்த குழாய் அருவிக்கோடு கிடையாக இருந்தால் மாத்திரம் வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறையடிக்கும். வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறையடிக்கும். சோ ஓவராலா நீங்க சொல்லுங்க, விடத்திட்ட வேகம் குறைய v1 என்ன குறுக்கோட்டு பரப்பு கூட, விடத்திட்ட குறுக்கோட்டு பரப்பு சின்னது. எனவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லலாம் விடத்த v1 பெருசு, வேகம் கூட, விடத்த வேகம் குறைய, விடத்த வேகம் கூட. ஆகவே வேகம் குறைந்த இடத்துல அமுக்கம் கூட, வேகம் கூடிய இடத்துல அமுக்கம் குறைய. சோ உங்களோட முடிவு இப்படித்தான் பிள்ளைகள் இருக்கணும். v1 விட v2 பெருசு நீங்க சொல்லுவீங்க. v1 விட v2 பெருசு, காரணம் குறுக்கோட்டு பரப்பு சின்னது. இது தெரியும் எல்லாருக்கும். வேணுண்டா நீங்க எழுதிக் கொள்ளலாம். ஏனெனில் இல்லையா, இப்படி கீழே போட்டா ஏனெனில் ஏ நேர்விகித சமன் 1/v குறுக்கோட்டு பரப்பு. ஆகவே p1 பெரிது p2, p1 பெரிது p2. இந்த p1 மைனஸ் p1 p2, p1 பெரிசரிக்கும் p2 சின்னதரிக்கும். இவ்வளவு தான் நீங்க தீர்மானிக்கிற, இவ்வளவு தான் நீங்க தீர்மானிக்கிற. அப்ப ஒரு வழி அல்லது ஒரு பாய் கிடையாக இயங்கும் போது, அருவிக்கோடு கிடையாக இருக்கக்குள்ள, அருவிக்கோடு கிடையாக இருக்கக்குள்ள திரவங்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடு, திரவங்களுக்கு இடையில இருக்கிற வேறுபாடு எப்பொழுது அமுக்க வேறுபாடு வந்து எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா இந்த பெர்னலியின் தத்துவத்திலிருந்து பார்க்கிறோம். அப்ப உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு பாய் இயங்கும் போது அமுக்க வேறுபாடு கேட்பார், வேகங்களை தந்து போட்டு அல்லது குறுக்கோட்டு பரப்ப தந்து போட்டு, அல்லது அமுக்க வேறுபாடை தந்து போட்டு வேகங்கள் ஒரு புள்ளியில வேகம் தந்து போட்டு இன்னொரு புள்ளியில வேகம் என்னன்னு கேட்பார். ஒரு பாய் இயங்கும் போது அதுல அமுக்கத்துக்கு அதுல வேகத்துக்கு அது ஒரு அந்த ரெண்டு நாங்க கருதுற புள்ளிகளுக்கு இடையில இருக்கிற உயரங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பை காண்றதுதான் இந்த வேர்னலியின் தத்துவம். இயங்கக்குள்ள ஓய்வில் இருக்கக்குள்ள எங்களுக்கு அமுக்கத்தை காண்றது சிம்பிளா கண்ட பைப்ல செச்சுரோஜி ஓய்வில் இருந்தார். பட் இங்க அந்த அமுக்கம் இல்லை. இது இது இயங்கும் போது ஏற்படுற அமுக்கம், இயக்கவியல் அமுக்கம், நிலையியல் அமுக்கம், ரெண்டு அமுக்கம் இருக்கு. இது இயங்கும் போது இருக்கிற அமுக்கம் இந்த புள்ளில. என்ன ஒரு பொருள் எப்பொழுது ஒரு பாய் அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு இயங்கும் போது, அப்ப இயங்கும் போது அதுக்கு ஒரு அமுக்கம் இருக்கும் எப்பொழுதும் ஒரு புள்ளில. ரைட்? அப்ப இயங்குற பாய்களுக்கு பைப்ல செச்சுரோஜி யூஸ் பண்ணல. ஒரு இடத்துல அமுக்கம் என்னன்னு கேட்டா இயங்குற பாய்களுக்கு பைப்ல செச்சுரோஜி பயன்படுத்தல. ஏன் என்று கேட்டா அது நிலையியல் அமுக்கம். இயங்குற பாய்களுக்கு அமுக்கம் என்னன்னு கேட்டா பெர்னலியின் தத்துவம், ஒரு புள்ளியில் அமுக்கம் என்னன்னு கேட்டா. பட் இங்க நிலையியல் அமுக்கத்தை நாங்க சில இடங்களை நிலையியல் அமுக்கம் இடத்துல வரப்போகுது, சில விஷயங்களை கதப்பம், நாங்க கேள்வியை பொறுத்து மாறும். வெரி சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு பாய் இயங்கும் போது அதுல அமுக்கத்துக்கும் வேகத்துக்கும் உள்ள தொடர்பை நாங்க தீர்மானிக்கிறது அந்த வேர்னலியின் தத்துவம். இது இன்னும் சிம்பிளா மாறுது. இப்படி இந்த சமன்பாடு இப்படி மாறுது. என்ன கண்டிஷன்ல இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணலாம்? பெர்னலியின் தத்துவம் எதுன்னு கேட்டா இது ஒரு கண்டிஷன்ல இதை எப்படி எடுக்கும்? இந்த கண்டிஷன் என்ன? அருவிக்கோடு கிடையாக இருக்கக்குள்ள. ரைட்? இது ரெண்டையும் நீங்க வச்சுட்டு எல்லா கேள்விக்கும் முன் எடுக்க போறீங்க நீங்க. ரைட்? ஓகே, ஒவ்வொரு கேள்வியா பார்ப்போம். நான் சில கேள்விகள் தாரேன். ஓகேவா? ரைட்.
ஒரு குழாய் ஒன்று இப்படி போகுது. குழாயில வடிவத்தை நான் கீறிருக்கேன். அதுல 2 புள்ளிகள் தந்திருக்கேன். A, B என்ற 2 புள்ளிகள் தந்திருக்கேன். தரவு இது. கேள்வி. கேள்வி கொள்ளுங்க. 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியுடைய 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியுடைய கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியுடைய பாயானது திரவமானது உருவில் காட்டப்பட்டவாறு கிடைக்குழாய் ஒன்றினோடு இயங்கும் போது புள்ளிகள் A, B யில் வேகங்கள் முறையே வேகங்கள் முறையே 10 ms - 1, 15 ms - 1 ஆகும். 10 ms - 1, 15 ms - 1 ஆகும். ஒரு செக் பண்ணி பாருங்க, சரியா நாம எடுத்தது இல்லாட்டி மாறி நிற்கும். விடத்திட்ட 10 ms - 1 விடத்த 15 ms - 1 சாத்தியம். எஸ். ஏன் விடத்த குறுக்குவெட்டு பரப்பு கூட, விடத்த குறுக்குவெட்டு பரப்பு குறைய. எனவே விடத்தெரிக்கிற கதியை விட விடத்தெரிக்கிற கதி பெரிசரிக்கும். ஓகேவா? 15 ms - 1 ஆகும். முதலாவது கேள்வி. A, B இடையில் உள்ள அமுக்க வேறுபாடு யாது? முதலாவது கேள்வி. A, B ஆகிய புள்ளிகளுக்கிடையில் உள்ள அமுக்கத்தின் வேறுபாடு யாது அல்லது அமுக்க வேறுபாடு யாது? இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியை செஞ்சு போட்டு அடுத்த கேள்விக்கு வருவோமா? ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல செய்வோம். ஓகே, அதை வச்சு மற்ற கேள்வி நம்ம பார்ப்போம். ஓகே, சொல்றார் என்ன சொல்றார்? திரவம் இயங்குது என்று சொல்றார். வேகங்கள் தந்திருக்கார். எப்பொழுதும் முழு பிசிக்ஸ்லயும் திரவம் இயங்குற கேஸ் ஹைட்ரோல பெர்னோலியின் தத்துவத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயும் படிக்க போறல. அப்ப ஒரு இடத்துல பாய் ஒன்று இயங்குது, திரவம் ஒன்று இயங்குது அல்லது காத்து வீசுற இடங்கள் எல்லாம் பத்தி கதைக்கக்குள்ள அமுக்கம் வேகம் சம்பந்தமான கேள்விகள் வார அத்தனை இடங்கள்லையும் நீங்க யூஸ் பண்ண போறது பெர்னோலியின் தத்துவம். சரியா? ஓகே. அப்ப இங்க சொன்ன விஷயம் இதான் பிள்ளைகள். A, B 2 புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கதைச்சா ஒரு பெர்னோலியின் தத்துவத்தை செய்யறதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன? ஒரு ஆர்டர் இருக்கு. நான் சொன்னேன், ஒரு வட்டையக்க கேள்வி செய்யறதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன? ரைட். ஒரு நியூட்டன் 2ஆம் விதியில 3ஆம் விதியில சமநிலையில கேள்வி செய்யறதுக்கு ப்ரொசீஜர் என்ன? அதை மறந்துடக்கூடாது. அதான் முக்கியம். இந்த வேக்கிலால போனா விட வரும் தெரியும் எங்களுக்கு. ஒரு வட்டையக்க கேள்வி செய்யணும்னா முதல் வேலை என்ன செய்து தந்தேன்? எப்பொழுதும் விசைப்படத்தை கீறணும். மைய நாட்ட விசை சமன் மையனுக்க விசை சமன்பாடு எடுக்கணும். சோ கணக்குக்கு ஆன்சர் பிரதிட்டீங்கன்னா ஆன்சர் வரும். யூஸ் பண்ணி செய்யலாம். இப்ப அதே மாதிரி ஒரு பெர்னோலியின் தத்துவத்தின் சம்பந்தமாக இது பெர்னோலியின் தத்துவம் மதிக்கணும். எப்படி மதிக்கீங்க? பாய் ஒன்று இயங்குது. சோ பெர்னோலியின் தத்துவம், தட்ஸ் ஆல். ரைட். ரெண்டாவது பெர்னோலியின் தத்துவம் மதிச்சா ரெண்டாவது வேலை என்ன செய்யணும்? கணக்கு கேட்டாருன்னு சொன்னா எந்தெந்த 2 புள்ளியையும் கருதுறாரோ அந்த 2 புள்ளி கூட செல்ற அருவிக்கோட்டை கருதணும். ரைட். ஒரு அருவிக்கோட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு கருதணும். அந்த அருவிக்கோட்டுல எப்பொழுதும் அந்த பாய் ஒன்று இயங்கும் போது அந்த தரப்பட்ட புள்ளியில என்னென்ன இருக்கும்? அமுக்கம் ஒன்று இருக்கும். ரெண்டாவது ஒரு வேகம் ஒன்று இருக்கும் கட்டாயம். உயரங்கள் ஏக்கும் பிக்கும் இடையில உயர வேறுபாடு இருந்தால் ஏக்கம் அப்படின்ற இதுக்கிடையில பெரிய அளவு உயர வேறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உயர வேறுபாடுக்கு ஒரு 0 லெவல் எடுக்கணும். உயர வேறுபாடு இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிடைக்கோடு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை.
இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் வேற கலராக ஒரு அருவிக்கோடு கீறுறேன். ஒரு அருவிக்கோடு அன்னளவாக கிடையாக இப்படி போற அருவிக்கோடு எடுத்தா அருவிக்கோடு எடுக்கணும். இப்ப ஏலையும் பீலையும் அதுக்குரிய அமுக்கங்கள் வேகங்களை குறிக்கணும். ரெண்டாவது ஏன்னா கட்டாயமா தான் எப்பொழுதும் 2 புள்ளி தேவை. ஒரு வேர்னிலின் தத்துவம் யூஸ் பண்றா ஒரு புள்ளி எங்களுக்கு தரப்பட்ட புள்ளி அறிக்கும், இன்னொரு புள்ளி எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட புள்ளி அறிக்கும். அப்ப இங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அமுக்க வேறுபாடு கேட்டதால விடத்தெரிக்கிற அமுக்கத்தை பி ஏண்டெடுப்போம், விடத்தெரிக்கிற வேகத்தை வி ஏண்டெடுப்போம். விடத்தெரிக்கிற அமுக்கத்தை பி பீண்டு எடுப்போம். இந்த புள்ளியில விடத்தெரிக்கிற வேகத்தை வி பீண்டு எடுப்போம். கிடையாரிக்கிறதால உயரம் தேவையில்லை. ஏன்னா இவரும் ஒரே உயரத்துல இருப்பாரு 0.5 லெவல்ல இருந்து. அப்ப கிடையாக இருக்கிறதால சமன்பாடை நீங்க என்ன செய்யலாம்னா வேர்னிலியின் தத்துவப்படி யாருக்கு அருவிக்கோடு ஏபியில் வேர்னிலியின் தத்துவப்படி அதை எழுதிக்கொள்ளணும். சொல்லுங்க பிள்ளைகள். அமுக்க வேர்னிலியின் தத்துவம் மைண்டுக்குள்ள ஞாபகம் வந்துடும். பி பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் ரோ ஜிஹெச் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப இங்க ரோ ஜிஹெச் வராது கிடை அருவிக்கோடுன்னா ஏன்னா அதே அங்காளம் பாரத்தால வெட்டுப்பட்டுரும். ரைட். சோ இப்போ எழுதிக்கொள்ளும். விடத்திருக்கிற அமுக்கம் என்ன? பி வசம் இல்லையா? PA plus half rho VA squared சமன் PB plus half rho VB squared. வெளியினத்துக்கு பிறகு பிள்ளைகள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரியத்துக்கு ஏற்ற மாதிரி சமன்பாட்டை நீங்க உருவாக்கணும். சமன்பாட்டை மாத்துறது நம்முடைய வேலை. எங்கள்கிட்ட அமுக்க வேறுபாடு என்னன்னு கேட்டேன். எங்களுக்கு தெரியுது வேர்னலின் தத்துவத்தில இருந்து ஒரு குழாயினூடாக ஒரு திரவம் பாயும் போது குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்ச இடத்துல வேகம் குறையரிக்கும், கூடிய இடத்துல வேகம் குறையரிக்கும், வேகம் குறைந்த இடத்தில் அமுக்கம் கூடுதல் அரிக்கும். நாங்க பார்த்தோமா இல்லையா? சோ ஏட அமுக்கம் பெருசி, பீட அமுக்கம் சின்னது. அப்ப அமுக்க வேறுபாடு அவங்க கேட்டது என்னத்தண்டா PA மைனஸ் PB என்னன்னு கேட்ட PA மைனஸ் PB தான் உங்கள்கிட்ட கேட்டது. அப்ப அது யாருக்கு சமன் அரிக்கும்? அப்ப இவரை பிபி இஞ்சல கொண்டு வந்தா ஹாஃப் ரோ வி ஸ்கேட் அங்கல கொண்டு போங்க. சோ ஹாஃப் ரோ பொதுவா எடுக்கலாமா? விபி ஸ்கேட் மைனஸ் விஏ ஸ்கேட். இவர் போய் அங்கல கழி வர்றதால இவர் மைனஸ். இனி பிரதிட்ட சரிதான பிள்ளைகள். ஹாஃப் ரோ வந்து 1000. ஓகே. பிபி ஸ்கேட் 15 வர்க்கம் விஏ ஸ்கேட் 10 வர்க்கம். சுருக்கினீங்கடா 500 15 வர்க்கம் 225 10 வர்க்கம் 100. சோ 500 தர 125. சோ 125 625 2 சைபர் ஓ 6.25 தர 1 2 3 4 14 பஸ்கால் அமுக்க வேறுபாடு கேபிட்டல் பி இல்லையா? இதான பிள்ளைகள் PA மைனஸ் PB அமுக்க வேறுபாடு.
ரைட். ரெண்டாவது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. இதுல ரெண்டாவது இல்லையா? முதலாவது கேள்விதான் அமுக்க வேறுபாடு என்ன. சோ ரெண்டாவது கேள்வி அது சின்ன ஒரு கேள்வியா இருக்கும். ஏயில் அமுக்கம் 1.25 தர 10 பாஸ்கால் எனின் 1.25 தர 5 பாஸ்கால் எனின் 10 பாஸ்கால் எனின் 1.25 தர 10 பாஸ்கால் எனின் பியில் அமுக்கம் யாது? கேள்வி அந்த டைப் இப்படி தந்திருக்கிறது. பியில் அமுக்கம் யாது? அப்ப இப்ப அமுக்க வேறுபாடு தெரியும். 6.25 தர 10 அமுக்க வேறுபாடு தெரியும். இப்ப ஏயில் அமுக்கம் தந்திருக்காது. அப்ப எங்களுக்கு தெரிய போகுது PA மைனஸ் PB தெரியும், இவ்வளவு உண்டு. PA மைனஸ் PB வந்து தெரியும் 6.25 தர 10 PA ஏயில் அமுக்கம் வந்து என்னவாக இருக்க போகுது செல்லக்குள்ள தந்திரிக்கம் 1.25 தர 10 12.5 தர 14 இல்லையா? ஒரே அலகுக்கு மாத்தினா தான் லேசா கழிக்கலாம். 1.25 தர 14 15 12.5 தர 14 எழுதினா PB சமன் 6.25 தர 14 இல்லையா? 14. சோ PB யாருக்கு சமன் வரைக்கும்? சோ PB சமன் இவர் இங்கால வருவார். 12.5 தர 14 இருந்து 6.25 தர 14 கழிச்சுட்டீங்கன்னா 6.25 தர 14 பாஸ்கால். நான் வழங்கப்படுத்தினேன் எப்படி செல்லக்குள்ள ஒரு வேர்னிலின் தத்துவத்தில இருந்து நான் என்ன சொன்னேன்? ஒரு முடிவு ஒன்று எடுத்தோம். என்ன முடிவு? எப்படி எடுத்தோம்? நாங்க மேத்தமேட்டிக்கல் முடிவு. அமுக்கம் சமன் ஒரு கான்ஸ்டன்ட்ல இருந்து half rho v square நாம கழிக்க போறோம். v கூட என்ன நடக்கும்? மேத்தமேட்டிக்கலாக half rho v square கூடும். சோ நம்பர்ல இருந்து கழிவறது கூடும்போது கழிச்சு வர விட குறையும். சோ இங்க v கூடினா அமுக்கம் குறையும் சொன்னேன். அப்ப கோப்பில எல்லாரும் எழுதி போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பப்படுது. எப்படி சார் அமுக்கம் கூடினா கனவளவு குறையும், சாரி அமுக்கம் கூடினா வேகம் குறையும் கேட்டா இதுக்கு திரும்ப நான் எப்படி வழங்கப்படுத்துறேன்? இப்ப நான் சும்மா நினைச்ச மாதிரி சொன்னியா மேத்தமேட்டிக்கல்ல இருந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். மேத்தமேட்டிக்கலான ப்ரூஃப் இது இல்லையா? ஒரு ஈக்குவேஷனை வச்சு நாங்க சில ப்ரூஃப் எடுப்போமே. அப்ப மேத்தமேட்டிக்கலாக கனவளவு கூடும், அமுக்கம் வேகம் கூடும் போது கழிப்படுறது கூடினா கழிச்சு வர்றது குறையும். அப்ப நீங்க நினைக்க கூடாது பிள்ளைகள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் வேகம் கூடின இடத்துல அமுக்கம் குறை என்று சொல்லக்கூடாது. எப்ப நாம சொல்லணும்? கிடையாக அறிவிக்கோடு இருக்கக்குள்ள மாத்திரம் தான் உண்மை என்று சொல்லணும். ரைட்? ஓகே. அடுத்த கேள்வி ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. ரெண்டாவது கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. இந்த கேள்விதான் முக்கியம். வேர்னிலின் தத்துவத்துல கேள்வி செய்ய கான்செப்டை விளங்கிடுவீங்க. இதைத்தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம்ன்றத எழுதிக்கொள்ளுங்க. குறுக்குவெட்டு பரப்பு 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உடைய 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உடைய கிடைக்குழாயின் 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உடைய கிடைக்குழாயின் வழியே நீர் பாய்ந்து செல்கிறது. நீர் பிராக்கெட்டுக்கு 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ரோ சமன் 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 போட்டுக்கோங்க. நீர் பிராக்கெட்டுக்கு 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 பாய்ந்து செல்கிறது. குறுக்குவெட்டு பரப்பு 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உடைய கிடைக்குழாயின் வழியே நீர் பாய்ந்து செல்கிறது. குழாயின் ஒரு பகுதியின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயராக குறைக்கப்பட்டால்
12 சென்டிமீட்டர் ஸ்கேட்டாக குறைக்கப்பட்டால் மெலிதாக்கப்பட்டால் 12 சென்டிமீட்டராக மெலிதாக்கப்பட்டால் அப்படியே ஒடுங்கிட்டு போகுதுன்னு சொல்றாரு குழாயின் ஒரு பகுதி. மெலிதாக்கப்பட்டால் அங்கு நீர் பாயும் வேகம் 4 ms-1 ஆகும். அங்கு நீர் பாயும் வேகம் 4 ms-1 ஆகும். இங்க வேகம் 4 ms-1 ஆகும். எக்ஸாம் பேப்பர்ல ஒரு பேர்னிலின் தத்துவம் மதிச்சிட்டீங்க, நீங்க பாய் ஒன்று இயங்குது, அதுல குறுக்கோட்டு பரப்பெல்லாம் கதைக்காருன்னு சொன்னா முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க. குறுக்கோட்டு பரப்பு எங்க வரும் கேட்டா வேகங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பை காண்றது. a1 b1 = a2 b2. குறுக்கோட்டு பரப்பு தந்தா இதான் ஐடியா. அதுல இருந்து ஒரு வேகம் தந்திருப்பாரு, இன்னொரு வேகத்தை கண்டு போட்டு அதுக்கு பிறகு கேள்வி செய்யறது. பேர்னிலின் தத்துவத்தை யூஸ் பண்றது. அங்கு வேகம் 4 ms-1 ஆகும். முதலாவது கேள்வி, அகலமான குறுக்குவெட்டு பரப்பில் நீர் பாயும் வேகம் என்ன? முதலாவது கேள்வி, அகலமான குறுக்குவெட்டு பரப்பில் நீர் பாயும் வேகம் என்ன? என்ன வேகத்தோட நீர் பாயும்? முதலாவது, அகலமான குறுக்குவெட்டு பரப்பில் நீர் பாயும் வேகம் என்ன? இரண்டாவது கேள்வி, இப்பகுதியில் நீரின் அமுக்கம் 1/15 பஸ்கால் எனின். இரண்டாவது கேள்வி, இப்பகுதியில் நீரின் அமுக்கம் 1/15 பஸ்கால் எனின் குழாயின் சிறிய பகுதியில் நீரின் அமுக்கம் என்ன? குழாயின் சிறிய பகுதியில் நீரின் அமுக்கம் என்ன என்று கேட்கிறார். குழாயின் சிறிய பகுதியில் அமுக்கம் என்ன? கேட்கப்பட்ட கேள்வியில விளக்கத்துக்கு வழங்கிக் கொள்ளுங்க. ஒரு குழாய் 48 சென்டிமீட்டர் ஸ்கேட் குறுக்கோட்டு பரப்புடைய குழாயில ஒரு பகுதி என்ன செய்யப்பட்டிருக்கின்ற சொன்னா 12 சென்டிமீட்டர் ஸ்கேட்டாக மெலிதாக்கப்பட்டிருக்கு. ஒரு பட்டத்துல மெலிதாக்கப்பட்டிருக்கு. அப்படியும் மெலிதாக்கப்பட்டிருக்கு. அப்ப குழாய் தானே 48 சென்டிமீட்டர் ஸ்கேட் குறுக்கோட்டு பரப்பு. இவர குறுக்கோட்டு பரப்பு 48 சென்டிமீட்டர் ஸ்கேட் அரிக்கக்குள்ள A1 எடுப்போம். 48 சென்டிமீட்டர் ஸ்கேட் அரிக்கக்குள்ள இன்னொரு பகுதி மெலிதாக்கப்பட்டிருக்கின்ற சொன்னா அந்த ஏரியாவோட குறுக்கோட்டு பரப்பு 12 சென்டிமீட்டர் ஸ்கேட். அப்ப வேகம் கேட்டதால பேர்னிலிக்கும் குறுக்கோட்டு பரப்பு தெரிந்தா பேர்னிலின் தத்துவத்துக்கும் குறுக்கோட்டு பரப்புக்கும் வேகத்துக்கும் உள்ள தொடர்பு பேர்னிலின் தத்துவம் இல்லை. அது தொடர்ச்சி சமன்பாடு. a1 b1 = a2 b2. அதை போட்டு விடத்திட்ட கதி தந்திருக்காரு என்னன்னு கேட்டா, ஒரு புள்ளியில கதி தந்திருக்காரு என்னன்னு கேட்டா விடத்திட்ட கதி என்னன்னு கேட்க, பட் விடத்திட்ட கதி தந்திருக்காரு 4 ms-1 இல்லையா? சோ விடத்திட்ட வேகத்தை நான் v1 எடுக்க 4 ms-1 வேகம் v2 எடுக்க என்ன இதை a2 எடுத்திருக்கேன். சோ விடத்த கதி v1 எடுப்போம், என்ன a1 எடுத்திருப்போம் குறுக்குவெட்டு பரப்ப. சோ v1 என்ன இந்த முதலாவது கேள்வி கேட்டதால சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள், தொடர்ச்சி சமன்பாடு யூஸ் பண்ணி காணுங்க. தொடர்ச்சி சமன்பாடு என்ன? a1 b1 = a2 b2. குறுக்கோட்டு பரப்புக்கும் வேகங்களுக்கு தான் தொடர்பு. a1 b1 = a2 b2.
a1 v1 சமன் a2 v2. ஸோ உங்களுக்கு தெரியும் 48 தர v1 சரியா v1 சமன் 12 தர 4. ஸோ v1 சமன் 48 48 ஒரு ms மைனஸ் 1. ஓகே, செக் பண்ணி பார்ப்போமா? அடுத்து அது எத்தனை மடங்கு பரப்பு குறையுது? 4 மடங்கால பரப்பு குறைஞ்சா வேகம் 4 மடங்கால கூடியிருக்கணும். ஸோ இது 4 இது 1. சரி, ஓகே. பரப்பு 4 மடங்கால குறைஞ்சா ஏன்னா எப்பொழுதும் இதான் முடிவு. ஏக்கும் நேர்விகித சமன் 1/v. நேர்விகித சமன் வேகம் 1/v. வேகம் கூடினா அதுல மடங்கால குறையும். பட் அமுக்கம் கூடின கனவளவு குறையும். நேர்விகித சமன் என்றால் அதே அளவால குறையும்ன்றது. இப்ப 2 மடங்கால கூடினா 2 மடங்கால குறையுது, அல்லது 2 மடங்கால கூடுறதுக்கு பேர் தான் நேர்விகித சமன், நேர்மாறு விகித சமன். இங்க கூடினா குறையும், அவ்வளவுதான். பட் அதே அளவால கூடினா அதே அளவால குறையும் அவசியம் இல்லை. இது ஓகேவா? ஓகே. இப்ப விடத்திட்ட அமுக்கம் என்ன? விடத்திட்ட அமுக்கம் என்னன்னு கேட்டால்தான் திரவம் பாயும் போது அமுக்கம் வருதுன்னா கட்டாயம் வேர்னலியின் தத்துவம். ஏன்னா வேர்னலியின் தத்துவத்துல அமுக்கம் சம்பந்தமான கதறிக்கு. சோ ஒரு அருவிக்கோடை செலக்ட் பண்ணுங்க. நமக்கு இருக்கிற கூட அருவிக்கோடு எடுத்துக்கொள்வோம். ரைட், பேர் கொடுப்போமா 2 புள்ளிக்கும்? இவரை எக்ஸ் எடுப்போம், இவரை y எடுப்போம். ஓகே, விடத்திட்ட அமுக்கத்தை நாம P1 எடுப்போம், விடத்திட்ட அமுக்கத்தை P2 எடுப்போம். இந்த புள்ளியில, தரப்பட்ட புள்ளியில இப்ப கிடையாக இருக்கிறதால வேர்னலியின் தத்துவம் எப்படி வரும்? வேர்னலியின் தத்துவத்தை எழுதுங்க எல்லாரும். கிடையாக இருக்கிறதால கிடையாக இருக்கிறதால வேர்னலியின் தத்துவம் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா P1 plus half rho V1 squared சமன் P2 plus half rho V2 squared. ஓகே ஓகே. இப்ப ஒரு புள்ளியில அமுக்கம் கேட்ட அமுக்க வேறுபாடு கேட்கல, ஒரு புள்ளியில அமுக்கம் கேட்டதால டிரெக்டா P1 என்னன்னு கேட்காரா? இல்ல P2 லைன் என்று கேட்காரு. ஒடுங்கிய புள்ளியில அமுக்கம் 1 தர 10 பஸ்கால். சோ 1 தர 10 சக ஹாஃப் ரோ 10 1000 இல்லையா? V1 squared விடத்திட வேகம் 1. சோ 1 வர்க்கம் சமன் P2 தெரியா half ரோ 1000 V2 squared விடத்திட 4 வர்க்கம் 16. 4 வர்க்கம் 16 இல்லையா? 4 வர்க்கம் 16. அப்ப சுருக்குவோம். இவரை சுருக்கினீங்கன்னா 1 தர 10 அப்படி இருக்கட்டும். 10 இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்ததான் லேசா கூட்டலாம். சகவ இங்கல கொண்டாந்த ஒன்று தர 10 சுருக்கணுண்டா லேசா மாத்தணும்டா. இவர் 13 சுருக்கினா 15 இதுக்குள்ள 13 1000 அரை 5 தர 13. சோ 500 5 தர 10 ரைட். சுருக்கம் பாப்போம். P2 சமன் இவரை சுருக்கினா 8 தர 13 16 சுருக்கினா சக இங்க கொண்டாரன். சோ இவர் 15 இவர் 12 இவர் 13 எல்லாரும் 1 மாத்துவோம். சரி 13 கோமன் அடுப்போம். இவர் 15 100 தர 13 சக 5 தர 12 0.5 தர 13. இவரை இங்கல கொண்டாந்தா 8 தர 13. இதுதான் P2 சக 5 8. சோ 7.5 தர 13 100 தர 13. இது P2. சோ P2 என்ன பிளேன்? சோ P2 என்ன வரைக்க போகுது? இவர்ல இருந்து இவரை கழிச்சம் சொன்னா 92.5 தர 13 பஸ்கால் P2. ஆகவே 9.25 தர 14 பஸ்கால் இல்லையா? தானே P2. ஒன்பது தர 14 கவனம்.
ஒரு சுருக்கல் டெம்ப்ளேட், ஒரு சுருக்கல் தான் இருக்கு. இதுல இதுக்கு மேலதிகமாக பெரிய விளக்கங்களுக்குரிய கேள்விகள் வாரல்ல. நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அப்ப இது ஒரு எழுதி செய்யறதை விட நாம டியூட்டர் அனுப்பின செஞ்சு எடுப்பீங்க இல்லையா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல இது சம்பந்தமாக ஃபுல்லா உங்களுக்கு வழங்கப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.